வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இறைநிலை வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளம். இவர்களை மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஒரு மனித வாழ்க்கையுடைய நோக்கமே தியானமாகத்தான் இருக்குது. அந்த தியானத்தை பற்றி எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தியானத்திலே உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் நாம் தீர்த்து கொள்ள முடியும். அதனாலதான் மகான்கள் தியானத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றப்ப, இலர் பலராகிய காரணம், இந்த உலகத்துல மகிழ்ச்சி இல்லாதவங்க பலராக மாறியதற்கான காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் என்று சிம்பிளா சொல்லிட்டார். இந்த உலகத்துல அதிகமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம், இன்னும் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நோற்பார் சிலர், தவம் செய்யறவங்க கம்மியா இருக்காங்க, நோவாதார் பலர், தவம் செய்யாதவர்கள் பலராக இருக்கிற காரணத்தினால நமக்கு இவ்வளவு துன்பங்கள் சிக்கல்கள் வாழ்க்கையில ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது, ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது ஜீனுக்குள்ள போய் மாற்றம் செய்து அந்த தாவரங்களை உயிர்களை மாற்றி அமைப்பது. அப்படி பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜெனட்டிக் என்ஜினியரிங்க்கு மேல ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, அதான் மெடிடேஷன். நம்ம ஆர்என்ஏல டிஎன்ஏல சேஞ்சஸ உருவாக்கி பதிவுகளையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தியானத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிக்க விஷயம் நம்ம கையிலேயே இருக்குது. இந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நினைச்சதை சாதிக்கலாம்னு சொல்றோம் இல்லையா. அதே மனம் நமக்கு கட்டுப்பாடு இல்லாட்டி அது மாதிரி ஒரு கெடுதல் பண்றதுக்கான விஷயம் யாருமே கிடையாது. அப்படித்தானே. இப்ப எல்லா நல்லதுக்கு காரணம் மனசுதான், எல்லா கெட்டதுக்கு காரணம் மனசுதான். தொடர்ந்து நாம் இந்த சத்சங்கத்துல இணைந்து இருக்கிறோம், தொடர்ந்து தியானத்துல பயிற்சியில் இணைந்து இருக்கிறோம்னா எது காரணம்? என்னதான் மற்றவங்க சொல்றது தூண்டுதல் இருந்தாலும் நம்முடைய அகத்திலே ஒரு உணர்வு, இந்த மனதிலே ஒரு எண்ணம் இருந்தாதான் அது நடக்கும். மனதை போல சிறந்த நண்பனும் இல்லை, மனதை போல சிறந்த எதிரியும் இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில் உன்னுடைய உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. அந்த உள்ளத்தை, அந்த அகத்தை, அந்த மனதை சரி பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் தான் நாம சொல்றோம் மெடிடேஷன் இல்லையா, தியானம். இப்ப தியானத்துல வெற்றி பெறுவதற்கு கடந்த வகுப்புல ஒரு 10 நுட்பங்களை உங்களோட பகிர்ந்திருந்தோம், சரிங்களா. இது இரண்டாவது பாகமாக நாம இன்னைக்கு சில விஷயங்களை நாம பார்க்க இருக்கோம். இன்னைக்கு 10 இருக்காது, அதற்கும் மேற்பட்ட விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பார்ட்டா போனோம்னா போர் ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்.
இன்னைக்கு ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துடலாம். சரிங்களா? சரி. அப்போ தியானத்தில் வெற்றி பெறுறதுக்கு 11th பாயிண்ட் என்ன? கண்டினியூவேஷன்ல 11th பாயிண்ட் என்ன? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட முடியும். ஒரே நிமிஷம். ஓகே, குட். தியானத்துல வெற்றி பெறுவதற்கு நாம விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். ஸ்லைடு சேஞ்ச் ஆகும். செகண்ட். ஓகே, குட். 11வது விஷயமா அதை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பாயிண்டாவது வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேக்சிமம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி. 11வது விஷயமா நீங்க எடுத்துக்க வேண்டியது பி பிரசன்ட். அதாவது நம்ம தியானம் அப்படிங்கிறது என்னன்னா பிரசன்ட்ல இருப்பதற்கான ஒரு முயற்சி. ஆக்சுவலா உண்மையாலுமே தியானம் என்னன்னு கேட்டா பிரசன்ட்ல இருக்கிறது தான். நம்ம யாருமே பிரசன்ட்லயே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலா தியானம் என்பது ரொம்ப பெருசா இல்லை. ஜஸ்ட் பிரசன்ட்ல இருக்கிறது. ஏன்னா இறைநிலை தான் அந்த பிரசன்ட்ல இருக்குது முழுமையா. சரிங்களா? தியானத்தினுடைய உச்ச நிலை பிரசன்ட்ல இருக்கிறது. 100% பிரசன்ட்ல இருக்கிறது. உண்மையான பிரசன்ட்ல இருக்கிறது. சரிங்களா? நம்ம தியானத்திலே அதைதான் பண்றோம். இப்ப ஆக்னியில நம்ம என்ன பண்றோம்? ஆக்னியில உயிரினுடைய அசைவை பிரசன்ட்ல இருந்து கவனிக்கிறோம். துரியத்துல உயிரின் அசைவை பிரசன்ட்ல இருந்து கவனிக்கிறோம். அந்த பிரசன்ட் பிரசன்ட் பிரசன்ட். ஆனா அது பிரசன்ட்ல இருக்குமானது தியானத்துல ஒரு பெரிய சேலஞ்ச். சரிங்களா? தியானத்துல பெரிய சேலஞ்ச் என்னன்னா பிரசன்ட்ல அது இருக்கிறது இல்லை. மைண்ட் எங்கேயோ ஓடுது. பாஸ்டுக்கு ஓடுது, அல்லது ஃபியூச்சருக்கு ஓடுது, அல்லது வேற ஏதாவது நிறைய கற்பனை கோட்டைகள் கவலைகளுக்குள்ள போய் சிக்கிக்குது இல்லையா? ஏதோ ஒரு திங்கிங்குள்ள போயிருதா? அப்ப அது பிரசன்ட்ல இல்ல. தியானம்ங்கிறது பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான முயற்சி. அப்ப நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன பண்ணணும்? நம்ம எப்பொழுதுமே பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். 100% பண்ண முடியாது, அது கண்டிப்பா சொல்றேன் நானு. பட் கொஞ்சமாவது பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப சாப்பிட்றோமா, நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். முழுக்க முழுக்க சாப்பாட்டிலேயே கவனம் வச்சு சாப்பிடுறேன். ஒரு குளிக்கிறீங்களா, முழுக்க முழுக்க குளியல்லையே கவனம் வச்சு. சரிங்களா? ஒரு நடக்கிறீங்களா, முழுக்க முழுக்க 100% நடையிலேயே கவனம் வச்சு நடக்கிறது. ஒரு டிராவல் பண்றீங்களா, 100% அந்த டிராவல் என்ஜாய் பண்ணி பிரசன்ட்ல டிராவல் பண்றது. சின்ன விஷயம்தான். ஒரு டீ குடிக்கிறீங்களா, பிரசன்ட்ல என்ஜாய் பண்ணி பிரசன்ட்ல குடிக்கிறது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு செயலையும் பி பிரசன்ட்ல இருக்க இருக்க தியானத்துல ஆழமா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நாம என்ன பண்றோம்? ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பிரசன்ட்ல இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசன்டே இல்லாம 23 மணி நேரம் சுத்துறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப பிரசன்ட்ல இல்லாதது என்பது தியானத்துல வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய தடை. இப்ப தியானத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும், நான் மறுபடியும் சொல்றேன், 100% எடுத்தோன்னே இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நீங்க இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு போனஸ் என்ன கொடுக்கலாம்?
நான் லாஸ்டா கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்டா நான் ஒரு 10 பாயிண்ட் இந்த தியானத்திற்கு தடை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? தியானத்தை வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு விஷயம் முக்கியமோ அதே அளவு முக்கியம் தியானத்தில் இருக்கிற தடையை நம்ம வந்து உடைக்கணும் இல்லையா? அதுக்கு மகான்கள் சொன்ன தியானத்தில் வெற்றி பெற தடையாக இருக்கிற 10 காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது லாஸ்டா சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்ப பி பிரசன்ட்னு புரிஞ்சுதா? அப்ப என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சொற்களை, என்னை நானே கவனித்து அந்த பிரசன்ட்ல நம்மளையே இருக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயமா வச்சுக்கோங்க. 12வது விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியம். ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தியானம் மனதை கொண்டுதான் நம்ம செய்யறோம். அப்ப மனதுல நாம மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, இந்த ரெண்டும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று மன்னிப்பு கேட்பது, அது நேரடியா கேட்க முடியலனா கூட பரவாயில்லை. சரிங்களா? மனதிற்குள்ளையாவது நம்ம மன்னிப்பு கேட்டே தீரணும். ஏன்னா நம்ம தியானம் என்பது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அப்ப பிறருடைய உணர்வுகளுக்குள்ள நாம் ஏதாவது ஒரு துன்ப உணர்வை ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த துன்ப உணர்வு நம்மளை தியானம் பண்றதுக்கு விடாது. எதுக்கு விடுதோ இல்லையோ தியானத்துல ஆழமா போறதுக்கு விடவே விடாது. நல்லா இது நீங்க மனசுல பதிஞ்சுக்கோங்க. தீய குணங்கள்ல நம்ம இருக்கிறது வரைக்கும் நம்ம தியானத்துக்குள்ள ஆழமா போவே முடியாது. நான் ஒவ்வொரு குணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். பட் அதுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம். மனசுக்குள்ளையாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய குணத்தை நம்ம வந்து நிச்சயமா பெறணும். சரிங்களா? நேரடியா கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நேரடியா கேட்க முடியலைன்னா மனதிற்குள்ளேயாவது நாம அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கணும். அப்ப இதுக்கு தான் நம்ம ஒரு பட்டியல் போட்டிருப்போம். நம்ம யார் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்திருப்போம்னு ஒரு லிஸ்ட் எடுத்து தற்சோதனையில பண்ணியிருப்போம். அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம். அவங்க எல்லாத்துக்கிட்டையும், பேரண்ட்ஸ் கிட்ட, வாழ்க்கை துணை கிட்ட, குழந்தைகள் கிட்ட, இன்னும் நண்பர்கள் கிட்ட, சகோதர சகோதரிகள் கிட்ட, உறவினர்களிடம், தொழில் சார்ந்த நண்பர்களிடம், இல்லையா? நம்ம வாழ்க்கையில தொடர்புடையவங்க கூட தான் அதிகப்படியான நமக்கு மன வேறுபாடுகள் வருது. அப்ப அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசிக்கு மனசுக்குள்ளேயாவது கேட்டுருங்க. நீங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தியானம் செய்யுங்க. நான் மறுபடியும் போன வகுப்புல சொன்னது மாதிரிதான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனாலயே நீங்க அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு 1 வீக் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்களோட மெடிடேஷன் லெவலை செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு டெக்னிக் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிற ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 1 வீக் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் உட்கார்ந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்துறோமோ அவங்க எல்லாரையும் நினைச்சு மனதார மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உங்களை மனதார மன்னிக்கிறதா பாவித்து, சரிதானுங்களா? நீங்க 2 பேரும் இணக்கமா இருக்கிற மாதிரி. இப்ப யாருக்குமே நம்ம மேல ஒரு வெறுப்புணர்வு இல்லை. அப்படி புரியுதா? அது உண்மையா இருக்குதோ இல்லையோ, பட் இந்த மனதார யாருக்குமே நம்ம மேல வெறுப்புணர்வோ, நம்ம மேல ஒரு கவலையோ, கஷ்ட உணர்வோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம உருவாக்கும் போது அது தியானத்துல நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லும். அதே போல மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மன்னிப்பு கொடுப்பது என்பது அதை விட முக்கியம். என்ன கேட்டா மன்னிப்பு கேட்கறத விட மன்னிப்பு கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம சைடு ஈஸியும் கூட. சரிங்களா? நம்ம சைடு ஈஸி. இப்ப யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடுத்திருப்பாங்களோ அத்தனை பேரை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அத்தனை பேரை நினைச்சு என்ன பண்ணிடணும்? நான் உன்னை மனதார மன்னிச்சிட்டேன். இன்னும் ஒரு படி மேல போய் என்னுடைய கர்மா கழிச்சதுக்கான
ஒரு நன்றியை நான் உனக்கு செலுத்துறேன். யார் மேல நமக்கு கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், துன்ப உணர்வு இருக்கும்? நமக்கு துன்பம் கொடுத்தவங்க மேலதான் இருக்கும். ஆக்சுவலா நமக்கு அவங்க துன்பம் கொடுக்கல, நம்மளோட கர்மா அவங்க மூலமா துன்பமா வந்திருக்கு. இந்த புரிதல் நமக்கு இல்லாதனால நம்ம அவங்க மேல கோபமோ வெறுப்போ வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே சொல்றேன், உங்களுக்கு யாராவது மேல வெறுப்புணர்வு இருந்தா நீங்க தியானத்துல ஆழமா பயணிக்கவே முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எழுதி வச்சு. யாரு மேலேயும் வெறுப்புணர்வு 100%. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு வெறுப்புணர்வு இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தியானத்தில் உயரவே முடியாது. யாரு மேலேயும் சரி, எதனாலையும் சரி, எந்த காரணம் வேணா வச்சுக்கோ. நீங்க உங்க சைடு நியாயம் பேசுறதுக்கு 100 காரணம் அடுக்கலாம். எப்பவுமே நாம நம்மளுடைய பிரச்சனைக்கு வக்கீலாகவும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட பிரச்சனைக்கு நீதிபதியாகவும் இருக்கிறோம் இல்லையா? நம்ம பிரச்சனைனா 1000 வாதிடுறோம். என் பக்கம் சரி, என் பக்கம் சரி. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன காரணம் வேணா இருக்கலாம். பட் யாரு மேலேயும் உங்களுக்கு வெறுப்போ, காழ்ப்புணர்ச்சியோ, வஞ்ச உணர்வோ இருக்கவே கூடாது. இருந்தா லிஸ்ட போட்டு தூக்கிடுங்க. மனசுல இருந்து தூக்கிடுங்க. நேரடியா போய் நான் உன்னை மனுஷன் சொல்ல வேண்டாம். இது நமக்கு உள்ள உறுத்திட்டு இருக்கிற விஷயம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மகரிஷி சொல்லுவாங்க, வஞ்ச உணர்வு இருந்தா போதும், உடம்பு மனசு எல்லாம் செல்லரித்த புத்தகமாயிருன்னு சொல்லுவாங்க. அதனால யாரு மேலேயும் நமக்கு வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால எல்லாரையும் ஒரு லிஸ்ட போட்டு தூக்கணும். ஒரு லிஸ்ட போட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, மனசார மன்னிச்சிட்டேன், வாழ்க வளமுடன் அப்படின்ற விஷயத்த சும்மா மனதுல நீங்க பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும்னு பாருங்க. பயங்கர ரிலாக்ஸ் ஆகும். பயங்கரமா ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மன்னிக்கக்கூடிய தருணங்கள்ல ஒருவரை ஒருவர் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க நிகழ்த்தும். சரிங்களா? இது ஃபர்கிவ்னஸ்க்காக எடுத்த போட்டோ தான். அதனால இதுக்குன்னு எல்லார்கிட்டயும் போய் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வரல. சரியா? ஆனா நிச்சயமா நம்ம மனசுல யாரு மேலயும் வெறுப்புணர்வு இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. சரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லைட். பேட் ஹேபிட்ஸ் மெடிடேஷன்ல சக்சஸ் பண்றதுக்கு விடாது. இல்லையா? அது நல்லா சும்மா வாழ்றதுக்கே விடாது. ஒரு மெடிடேஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போ போதைப் பொருட்கள் குறிப்பாக அவையெல்லாம் என்ன பண்ணிரும்னா, இது முழுக்க முழுக்க நம்ம மனம் சார்ந்த விஷயம். அப்ப போதைப் பொருட்கள் நேரா போய் எங்க தாக்கும்னா மனதைத்தான் தாக்கும். அப்ப ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது போல இருக்கிறவங்க, டூ மச் காஃபி, டீ அது கூட ஈக்குவல் டு ட்ரக்ஸ் தான். சரிங்களா? ட்ரிங்க்ஸ் தான். அப்ப இதெல்லாம் டூ மச்சா இருக்குது அப்படின்னா, இப்ப நமக்கு பெருசா உள்ள இருக்கிறவங்களுக்கு, புதுசா வர்றவங்களுக்காகவும் இது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சில விஷயங்கள் சொல்றோம். பட் நம்ம எங்க சில இடங்கள்ல ப்ராப்ளத்தில் இருப்போம்னா, டீ, காஃபி போன்ற விஷயங்கள்ல, இன்னும் அதிகப்படியான உணவுகள் எடுக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதை பார்த்துக்கணும். பேட் ஹேபிட்னா நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள். அதனால இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குறிப்பா தீய பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன வராது? மெடிடேஷன் பெருசா வராது. சரிங்களா? அதனால இந்த பழக்க வழக்கங்கள் மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, போதை, போர், பொய், புகை ஒழித்து அமிழ் செய்யும். அதுல போதையும் வந்துருச்சு, புகையும் வந்துருச்சு. சரிங்களா? இது புதிய அன்பர்களுக்கான ஒரு விஷயம். தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இது இருக்காது. பட் டீ, காஃபில எல்லாம் கொஞ்சம் அவேரா இருங்க. நான் ஃபுட்டை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு டச் பண்ணிட்டு போயிருக்கேன் நானு. ஃபுட்டுக்குள்ள நிறைய பேசலாம். பட் இந்த பழைய உணவுகள், புளித்த உணவுகள், மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிழங்கு உணவுகள், ஆஹ் பர்டிகுலரா நான்வெஜ், இது எல்லாமே மெடிடேஷன் பண்றதுக்கு ஆன ஒரு தன்மையை உடைச்சிரும். சரிங்களா? ஃப்ரிட்ஜ் ஃபுட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு,
சரிதானே? இந்த மாதிரியான உணவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் உடல் ரீதியா, மன ரீதியா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, அந்த பழக்கவழக்கங்கள் இருக்கும்போது, நம்ம நிச்சயமா தியானத்துல வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது லாஸ்ட்ல வச்சிருந்தேன். பட் ஸ்லைடு முன்னாடி சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஓகே. எது வந்தாலும் நல்லதுக்கு தான் இல்லையா? அ சரி. புத்தர் மட்டும் இல்ல. எல்லாரும், எல்லா மகான்களும் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. சரிங்களா? இதுல இந்த ஸ்லைடுக்கான விஷயம் என்னன்னா, சங்கம் சரணம் கச்சாமி. சத் சங்கம். இப்ப நாம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. சரிங்களா? இறைத்தன்மை கொண்ட நபர்களோடு இறைத்தன்மையை உணர்வதற்கான சிந்தனையிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவது என்பது இது வந்து வெரி ஹையஸ்ட் பாயிண்டா நீங்க வச்சுக்கோங்க. பீக் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? மெடிடேஷன்ல நான் நிறைய ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் சொல்றேன்னா, பீக் ஆஃப் த பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுக்கு நாம கொடுக்கணும். எதை பண்றீங்களோ பண்ணலையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தொடர்புல இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடாதீர்கள். சரி, இப்ப நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள் பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ சம் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. பட் உள்ள நம்ம இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறோம்? 171 பேர் இருக்கோம். வெரி குட், பரவாயில்ல. பட் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல 171 பேர் இந்த இடத்துல டைரக்டா இணைஞ்சிருக்கீங்க. இன்னும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் டைரக்டா அந்த சத் சங்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்ப இந்த உடல்ல இந்த உயிர்ல இருக்கிற உணர்வு நேரடியா உங்களோட கடத்தப்படும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நேரடியா உங்களுக்குள்ள போயிட்டு. சரிங்களா? அதனால இந்த சத்சங்க தொடர்பு என்பது மிக 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 அவசியம். நான் அதனாலதான் சொல்றேன், மத்த எதை விட்டாலும் பரவாயில்லை, இதை விட்டுறாதீங்க, புடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இது ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடும். அதனால டோன்ட் வரி. அதனால சத்சங்க தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு, குருமகான்களுடைய தொடர்பு, இந்த ஞான பாதையில பயணிக்கக்கூடிய நண்பர்களுடைய தொடர்பு மிக மிக அவசியம். இன்னும் இதில் நல்ல நட்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற அன்பர்களோட நல்ல நட்பை ஏற்படுத்தி கொண்டு இதை சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து சிந்தித்து ஆழமாக சிந்தித்து ஈடுபட வேண்டும். நான் அதை தனி பாயிண்டா வச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ தொடர்ந்து நம்ம இந்த சங்கத்தோடு இணைந்து இருப்பது என்பது நாம அந்த கோலை நம்ம ஞாபகப்படுத்தி நம்மளை அதை நோக்கி அழைத்து செல்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்க நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். மற்ற எதை மிஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு இதை நீங்க வந்து தீவிரமா பிடிச்சுக்கணும். சரிங்களா? சத்சங்க தொடர்பு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது அந்த சத்சங்க தொடர்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். சரிங்களா? இதுவும் அதுக்காக பண்ணதுதான். அது தாய்லாந்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் டெம்பிள். ஓகேங்களா? இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இது சத்சங்க தொடர்புக்காகவும் எடுத்தேன் நான். கூடவே இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேட் பண்ணக்கூடிய பிளேசஸ் வந்து நீங்க குறிப்பா டீப்பா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த அமாவாசை பௌர்ணமி காலங்கள், மாத பிறப்பு, இந்த முக்கியமான டேஸ் எல்லாம் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் பிரபஞ்ச சக்தி நம்ம பெறக்கூடிய நாட்கள், அந்த நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இல்லாம ஏதோ ஒரு நல்ல பழமையான கோவில், கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதே சமயம் ரொம்ப சத்தமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பழமையான கோவில் அல்லது இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள். இப்ப நிறைய உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கு இல்லையா? நம்ம ஊர் பக்கத்தால
ஒரு மணி நேரம் டிராவல்லயே நிச்சயம் மேக்சிமம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அந்த ஜீவ சமாதிகள் அல்லது ஒரு இயற்கையான சூழல் இருக்கிற இடங்கள், தியான மையங்கள், ஏதோ ஒரு யோகா சென்டர்ஸ் அப்படி, இல்லாட்டி ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஒரு வயல்வெளிக்குள்ள அல்லது ஏதோ ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதியில கொஞ்சம் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல. சரிங்களா? போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. ஒரு மாசம் மாசம் பண்ண முடியலைனாலும், 1 மாதம் விட்டு 1 மாதமாவது அல்லது 2 மாதம், 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும்போது, அது உங்கள தியானத்தினுடைய லெவல ஹையர் லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். ஹையர் லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். சரிங்களா? அப்ப அந்த பிளேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் சத்சங்க தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இந்த டெக்னிக் உங்க எல்லாருக்கும் தெரியும். தி பவர் ஆஃப் ஹோஓபோனோபோனோ டெக்னிக் இல்லையா? ஆல் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இத பற்றி உங்களுக்கு நீங்க யூடியூப்ல, நெட்ல போனீங்கன்னா நெறைய பேசியிருக்காங்க. ஊருப்பட்ட வீடியோஸ் இருக்கு. கொச கொச கொசன்னு. சரியா? வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக். இதில் நான் முன்னாடி சொன்ன சாரி, மன்னிப்பு கேட்பது, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பது. அது கூட இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நன்றி செலுத்துவது. அதை விட பெரிய விஷயம் அன்பு செலுத்துவது. இந்த 4ஐயும் ஒண்ணு பண்ணி ஒரு டெக்னிக்கா மாத்திட்டாங்க. அதனால இது பயங்கரமா வேலை செய்யும். நான் இப்ப சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க தியானத்துல வெற்றி பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் 30 நாள் மௌனம் இருக்கிறதப்ப நான் பேசியிருப்பேன். சரிதானுங்களா? இது எப்படி வேணா இந்த டெக்னிக்க பயன்படுத்தலாம். எதுக்கு வேணா நீங்க பயன்படுத்தலாம். தாறுமாறா வேலை செய்யுது. சரிங்களா? அப்போ ஒரு ஆக்னே வேலை செய்யல, ஒரு மெடிடேஷனுக்குள்ள போகல அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. இதுல 4 வேர்ட் அவங்க குடுக்குறாங்க. நாம ஒரு 2 வேர்டு, 3 வேர்டு நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். சரிங்களா? இப்போ ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை தான் இதுல மிக முக்கியமா பயன்படுத்தப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதை நீங்க சொல்றீங்களோ, அதை வந்து மை டியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சேர்த்து சொல்லிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆக்னா கொஞ்சம் சரியா வரல அப்படின்னா, மை டியர் ஆக்னா. சரிதானே? என் அன்புக்குரிய ஆக்கினை சக்கரமே, இல்லாட்டி ஆக்கினை மையமே. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணா சொல்லலாம். என் அன்புக்குரிய அப்படிங்கிறப்பவே உங்களுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு பர்சனல் டச் வந்து கிரியேட் ஆயிடும். ஐ எம் சாரி. சரிங்களா? தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. ஏன்னா அது இயங்காம போனதுக்கு காரணம் யாரு? நான் தான். நான் ஏதாவது பண்ணி வச்சு அது அற்புதமா இயங்கிட்டு இருந்ததை இல்லாம பண்ணிட்டேன்ல. அப்ப அதுகிட்ட மனதார மன்னிப்பு கேட்கறது. சரிங்களா? ஐ எம் சாரி. நான் உங்கள்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அந்த ஆக்னா சக்கரத்து கிட்ட பேசுறோம். இன்டராக்ஷன் நடக்குது அதுக்கு எனக்கும். சரிதானா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நான் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலையோ பல தவறுகள் செய்து இந்த இயக்கத்துக்கு தடையா இருந்திருக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. தேங்க்யூ. சரி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எவ்வளவோ விஷயங்கள் எனக்காக பண்ணிட்டு இருக்க. சரி, அது பற்றி நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணலாம். உன்னாலதான் என்னோட புலன்கள் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. உன்னாலதான் என்னோட கிளான்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. உன்னாலதான் என்னோட பிரைன் செல்ஸ் ஆக்டிவா இருக்கு. நான் அவேர்னஸா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். சரி, எவ்வளவோ நன்மையை நீ வந்து எனக்கு செய்யற. எவ்வளவோ செக்ரிகேஷன்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து உன்னாலதான் நடக்குது. அப்போ உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன். நீ சிறப்பா செயல்பட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். இது வந்து இப்போ உணர்வு பூர்வமா நம்ம சொல்லி பழகணும். நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். நான் உன் மேல அன்பு செலுத்துறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வாழ்க வளமுடன் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மை டியர், இதுல மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மை டியர் சேர்த்துக்கணும். லாஸ்ட்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க சேர்த்துனீங்கன்னா போதும். இது இது வந்து சான்ஸே இல்லைங்க. அந்த மாதிரி இது வேலை செய்யுது. நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். குறிப்பா மெடிடேஷனுக்கு. மற்றதுக்கெல்லாம் நான் பெருசா யூஸ் பண்ணது இல்லை. மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ண எந்த சக்கராலையும் வேணா யூஸ் பண்ணுங்க. 9 சென்டர் பண்றீங்களா?
நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். நான் அப்படி ஒரு டெக்னிக்கே யூஸ் பண்ணணும்னு நினைச்சு போன ஃபர்ஸ்ட் மௌனத்திலேயே அதை நான் யோசிச்சேன். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரிங்களா? ஒவ்வொரு பிராக்டிஸையும் போன டெக்னிக்லயே மெடிடேஷன் பண்றது. இப்போ பஞ்சேந்திரிய தவமா நீங்க செஞ்சு பாருங்க. வேற லெவல் இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். நாம இந்த ஒரு சில அன்பர்களுக்கு வர்றவங்களுக்கு அதை நடத்தினா சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஃபீல். இப்போ உங்க ஸ்கின் மேல மெடிடேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பஞ்சேந்திரிய தவம் ஸ்கின் மேல மெடிடேஷன் பண்றோம். இப்போ மை டியர் ஸ்கின், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, வாழ்க வாழ்க. இது கொஞ்சம் உணர்வுபூர்வமா அதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்கின் நல்லா ஒரு வைப்ரண்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப எந்த சக்கராக்கு வேணா நீங்க சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அநாத சக்கரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, மூலாதார சக்கரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. தயவு செஞ்சு பயன்படுத்து. பயங்கரமா வேலை செய்யும். செக் பண்ணி பாருங்க. சரியா? சின்ன சின்ன விஷயம் நினைச்சிடாதீங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் நினைக்காதீங்க. இப்ப இறைவன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தோட தான் இருப்பான். இந்த டெக்னிக் வந்து லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ற டெக்னிக். அது பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரி, எனி ப்ராப்ளம். அப்ப அது என்ன பண்ணணும்? ஆனா யூஸ் பண்ணணும். உணர்வு பூர்வமா யூஸ் பண்ணணும். அது வெரி வெரி பவர்ஃபுல்லா வேலை செய்யும். மெடிடேஷன் சக்சஸுக்கு ரொம்ப ரொம்ப வேலை செய்யும். நீங்க பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ போன டெக்னிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஒரு கோடி மடங்கு இம்பார்ட்டன்ட் நான் இந்த வார்த்தையை சொல்வேன். பட் இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டங்காட்டி இந்த வார்த்தையோட வேல்யூ நமக்கு இன்னும் தெரியல. சரிங்களா? நீங்க எந்த அளவிற்கு வாழ்த்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மெடிடேஷன்ல நீங்க ஹையர் லெவல் போகணும். சரிங்களா? இப்ப நான் முன்னாடி பேசினோம்ல, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. சரியா? இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கும்னா இந்த 100% மாதிரி 100%. சரிதானா? அப்ப அது 1000 10,000% ரிசல்ட் கொடுக்கும்னா இது கொடுக்கும். பட் இது ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். மெடிடேட் பண்றப்ப அந்த சக்கரால வந்து 9 டைம்ஸ் வாழ்க வளமுடன் யூஸ் பண்ணுங்க. எங்க உங்களுக்கு கிடைக்கலையோ அதை நினைச்சு மனதார வாழ்த்துங்க. உணர்வு பூர்வமா வாழ்த்தணும். அந்த வாழ்த்து சும்மா வாழ்க வளமுடன் சொன்னா யூஸ் ஆகாது. உணர்வு பூர்வமா நீ நல்லா இருக்கணும்ப்பா, சிறப்பா இருக்கணும்னு சொல்லிப்பாரு. நன்றி சொன்னாலே இந்த உறுப்பு அப்படி வேலை செய்யும்னா அதை வாழ்த்துனீங்கன்னா எப்படி வேலை செய்யும்? பயங்கரமா வேலை செய்யும். சரி, வாழ்த்தும் பயணம்ல மகிழ்ச்சி அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல், அவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. இது வந்து அந்த மெடிடேஷனுக்கு மட்டும் இல்ல, நீங்க எப்பவுமே நம்ம மனதுல இந்த வாழ்க வளமுடன் ஓடிட்டே இருக்கு. பார்க்கறதெல்லாம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே இருக்கு. அருள் காப்பு சொல்லிக்கொண்டே இருங்க. சங்கல்பம் சொல்லிக்கொண்டே இருங்க. மனதில் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை சுழல விட்டு கொண்டே இருங்கள்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது லைஃபுக்கு நல்லதுன்னா அப்ப தியானத்திற்கு சொல்லவே தேவை. மிக மிக நல்லதான ஒரு விஷயம் வந்து இது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய பேர் இதை வந்து சரியா பயன்படுத்த மகிழ்ச்சி சொல்லுவாங்க. வாழ்த்தினால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டெக்னிக். அதனாலதான் நான் போன சொன்னதுக்கு அப்புறம் இதை பேசுறேன். ஏன்னா அது நிறைய பேர் பெருசுன்னு நினைக்கிறோம். உண்மைதான், பெருசுதான், இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் வாழ்க வளம். பட் அதுல சொல்றப்ப நம்ம உணர்ந்து சொல்ற மாதிரி இதை நம்ம உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா அது வேற லெவல்ல வேலை செய்யும். அதனால இது எப்பேற்பட்ட விஷயத்தையும் மாத்துன்னு நம்ம பார்த்துக்கிறோம். பூக்காத மரம் பூக்கும், காய்க்காத மரம் காய்க்கும், மாறாத மனம் மாறும்னா அப்புறம் தியானத்துக்கு மட்டும் என்ன சொல்றது? சரிங்களா? அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ப்ளீஸ் பயன்படுத்துங்க. ஓகே, ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அட்மாஸ்பியருக்கா நான் போட்டேன். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தியானத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா
அந்த இடம் வந்து வெப்பம் இல்லாத இடமாக நீங்க செலக்ட் பண்ணணும். என்னோட பாடியில அப்படி பண்ண முடியல. நான் நிறைய பேர்கிட்ட பேசுறப்போ கேட்டதுல அவங்களோட ரிசல்ட் இதுதான். அதாவது உங்களோட தட்பவெப்ப நிலை நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணக்கூடிய இடத்தினுடைய வெப்பநிலை மிகவும் கம்மியா இருக்கிறது நல்லது. அதனாலதான் மார்கழி மாதத்துல அதிகாலையில இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படித்தான் பண்ணாங்க. ஐயா நீங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஏதாவது பண்ணிட்டீங்களா நீங்க? நாங்க ஒரு மாசம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு அவ்வளவு ஜாலியா பர்ஃபெக்ட்டா பண்ணோம். இன்னைக்கு போல எங்களால கொஞ்சம் எந்திரிக்க முடியறது இல்ல. அப்ப நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படி இல்ல. நேச்சரே அப்படி. சரிங்களா? அந்த தியானமே வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதிகாலை தியானம். இப்பவும் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த சூழல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹாட்டான இடத்துலயோ, ரொம்ப ஹாட்டான சூழல்லயோ தியானம் வராது. ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? காற்றோட்டமான ஒரு குளிர்ச்சியான இடத்துல அல்லது ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் தியானம் சக்சஸ் ஆகும். அதனால இந்த உடைகள் கூட ரொம்ப நீங்க கவனமா பண்ணிக்கணும். சரிங்களா? உணவு ரொம்ப கவனமா இருக்கணும். இத பத்தியெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன். உணவ பத்தி நான் பின்னாடி சொல்றேன். பட் உடை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தளர்வான, ரிலாக்ஸ் ஆன அந்த சூழலுக்கு ரொம்ப குளிரா இருக்கிற இடம்னா நீங்க போர்த்தி கூட தியானம் பண்ணலாம். மார்கழியில ஒரு சிலர் போர்த்திட்டு கூட தியானம் பட் வெயில் இருக்கிற டைம்ல நல்ல தளர்வா ரிலாக்ஸா காட்டன் ட்ரெஸ் பண்ணி பண்றப்போ தியானத்துக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். தியானத்தை பண்றப்போ மதுரை சொல்லுவாங்கல்ல, கையில வாட்ச் இருக்கக்கூடாது, பெல்ட் இருக்கக்கூடாது, இறுக்கமா எதுவும் உங்க உடம்புல இருக்கக்கூடாது. இந்த உடம்பு அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். அது வந்து தியானத்துக்கு ரொம்ப முக்கியம். டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக்சர் ரொம்ப எக்ஸலண்டான பிக்சர் இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க இல்லையா? இந்த இயற்கையோட இயற்கையா ஒரு அம்மா நினைக்கிறேன் இல்லையா? அம்மாவும் குழந்தையும் வாக் பண்றாங்க இல்லையா? சரி. இது எதை மீட் பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப் இயற்கையோட இயற்கையா இருக்கிற வரைக்கும் தியானம் சீக்கிரம் வந்து நான் இயற்கை வாழ்வியல்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ்ல வந்து பேசியிருக்கேன். சரிங்களா? நம்முடைய வாழ்வியல் முறை இன்னைக்கு எப்படி தியானம் என்பது இயற்கையினுடைய உச்ச செயல்பாடு. ஓகேங்களா? 100% நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் மெடிடேஷன் அப்படி வச்சுக்கோங்க. 100% 10% .1 கூட மிஸ் ஆகாம 100% நேச்சர் ஒர்க் வந்து மெடிடேஷன். அப்ப அந்த மெடிடேஷன் கூட நம்ம மெர்ஜ் ஆகணும்னா நாம முடிஞ்ச வரைக்கும் நேச்சர்ல இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறோம். என்ன பண்றது? சரிங்களா? அதுல நான் மெயினா சொல்ல வேண்டிய ஒண்ணு என்னன்னா, நம்ம பயன்படுத்துற திங்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நேச்சரா மாற்றிக்குவோங்க. அதை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றது, ஒரு சோப் யூஸ் பண்றது, ஒரு ஷாம்பு யூஸ் பண்றது, ஒரு ஏசி யூஸ் பண்றது, ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றது. புரியுதா இல்லைங்களா? ஒரு மஸ்கிட்டோக்கான ஆப்போசிட்டுக்கான விஷயங்களை நீங்க செய்யறது எல்லாமே கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல். அழகு சாதன பொருட்கள். சரிங்களா? ஹேருக்கு வந்து கெமிக்கலா டை அடிக்கிறது, நெயில் பாலிஷ் வைக்கிறதுல இருந்து லிப்ஸ்டிக் போடுறது வரைக்கும் சரி எக்ஸெட்ரா போட்டு டாட் வச்சிடுறேன். எதெல்லாம் செயற்கையா நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே உங்களை மெடிடேஷனை விட்டு தூரம் 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 தூரமா கொண்டு. நான் அதனாலதான் சொல்லிடுவேன், மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒருத்தங்க அவங்களுக்கு மெடிடேஷனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு யாரா இருந்தாலும் சரி சிம்பிளா சொல்லுவேன். ஹேருக்கு டை அடிச்சிட்டாருன்னா அவருக்கும் மெடிடேஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. அடிச்சு சொல்லுவேன் நான். சரிங்களா? எந்த ஞானியாவது அடிச்சிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி அடிச்சா அவங்க ஞானியல்ல, அதையும் நான் சத்தியமா அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சரியா? மெடிடேஷனுக்கு அது மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்க நேச்சரா இருங்க. நேச்சர் எவ்வளவு அழகு இல்லையா? எவ்வளவு ஒரு இயல்பான விஷயம், எவ்வளவு அழகான விஷயம். அஜித்தே இருக்காரு. அதுக்கு மேல நீ என்ன சொல்றது? எவ்வளவு 100 கோடி சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? ரஜினி சாருமே படத்துக்காக ட்ரை பண்றாங்க. பட் நேச்சரா வர்றப்ப அவர் நேச்சரா தானே வர்றாரு.
புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய ஆளுகளே வந்து புகழ் உச்சத்துல இருக்கிறவங்களே அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சுகி சிவமையா கூட அப்படி மாறிட்டாங்க இல்லையா? முதல்ல நிறைய டை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் டாக்டரோட அட்வைஸ் படி ஏதோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொன்னங்காட்டி, எனக்கு உடம்பு தான் முக்கியம்னு சொல்லி அவர் டை யூஸ் பண்றது. அவர் எல்லாம் ஒயிட் ஹேர்ல தான் வருவார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு 1 இயர் பேக், ஒரு 6 மந்த்ஸ் பேக் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, பிளாக் டூ ஒயிட் சேஞ்ச் ஆயிட்டே இருந்திருப்பாரு. இப்போ ஒயிட்ல தான் வர்றாரு. அப்ப என்னன்னா, நம்ம மெடிடேஷன்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேச்சரோட இணைஞ்சு போகணும். நேச்சருக்கு எகெயின்ஸ்டா எந்த இடத்துக்கும் போகாம பார்த்துக்கணும். அது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாம அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால கெமிக்கல் எந்த அளவுக்கு உங்க உடம்புல ஏறுதோ, அந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷனை விட்டு விலகறக்கு ஆரம்பிச்சோம். சரிங்களா? அதனால இயற்கை வாழ்வியல், ஒரு கீழ படுத்து தூங்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு சமணங்கால் போட்டு உட்கார்றதா இருக்கட்டும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளால நேச்சரா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை வாழ்வியல்ல இருந்து வெளிவர்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. 100% முடியாது. பட் முயற்சி எடுங்க. விடுபடுறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்க. ஓகே? இயற்கை வாழ்வியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப சிம்பிள் பண்ணு. லைஃப சிம்பிள் பண்ணு. சரிதானே? தேவையை குறைக்கிறவன் தான் ஞானி. இப்ப 5000 ரூபாய் கொடுத்தா உங்க குடும்பத்தை ஓட்ட முடியும்னா ஓட்டணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் மெடிடேஷன். அப்படி இருக்கணும்னு சொல்லல. அப்படி இருக்க சொன்னாலும் இருக்க முடியணும். முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். எந்த அளவுக்கு தேவைகளை குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஞானத்தை அடையிறது ஈஸி. தேவைகள் பெருக பெருக துன்பம் தான் நமக்கு அதிகமாகும். அதனால சிம்பிள் லைஃப், வெரி வெரி சிம்பிள் லைஃப், நேச்சர் லைஃப். சரிங்களா? அப்படி இருக்கும்போதுதான் தியானத்துல நம்ம ஈடுபட்டு அதிகமாக செல்ல முடியும். அதே போல ராதாகிருஷ்ணை அடிக்கடி சொல்லுவாங்க, தேவைகளை தீர்மானியுங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளவுதான் என் லைஃப், இது போதும். வேணும்னா நீங்க உலகம் முழுக்க வேணும்னாலும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அப்ப நமக்கான ஒரு கமிட்மெண்ட், நம்மளோட ஒரு டிசைடிங், ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். இதுதான், இவ்வளவுதான் போதும். ஏன்னா எனக்கு ஒரு 30,000 போதுமா? போதும். 3 லட்சம் கொடுத்தாலும் செலவு பண்ணலாம், 3 கோடி கொடுத்தாலும் செலவு பண்ணலாம், உலகம் முழுக்க சுத்திட்டே இருக்கலாம் இல்லையா? பட் அது வந்து மெடிடேஷன்ல போறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையா அமைஞ்சது. சரிங்களா? இப்ப முடிஞ்ச வரைக்கும் தேவைகளை குறைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் போது அது தியானத்துல, ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். சரிங்களா? இது எதுக்காக போட்டோம்? மன நிறைவு, மன அமைதி. ஆக்சுவலா தியானம் பண்றதே மன நிறைவுக்காக தான். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சார் இதெல்லாம் இல்லாம தான் சார் தியானமே பண்றதுக்கு வர்றோம். அப்புறம் இத்தனையும் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா தியானத்துல வெற்றி பெறுவதற்கு அப்புறம் என்ன சார் பண்றது? இல்லையா? அப்படிதான் உங்களுக்கு தோணுது. கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு தான் தியானத்துல வர்றோம். பட் கெட்ட பழக்கத்தை விட்டா தியானம் நல்லா வரும்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். நான் என்ன சொல்றேன்னா, எதையுமே 100% பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப நீங்க 100% கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு தியானத்துக்கு வாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அதுல கொஞ்சமாவது முடிஞ்சதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இன்னும் அடுத்த லெவலுக்கு போறது ஈஸின்னு சொல்றேன். சரிங்களா? இத வந்து மனச அமைதியா வச்சுக்கணும், மனதை சமாதானமா வச்சுக்கணும், மனச கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். சரி, அப்ப என்ன வேணும்? ஒரு தத்துவ புரிதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, சரிங்களா, நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? தியானத்துல ஆழ்ந்த நிலை தானா வர்றக்கு ஆரம்பிச்சு. அப்ப மைண்ட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, குறிப்பா மனசை சமாதானமா வச்சுக்கிறது. சமாதானம் அடைபவன் பாக்கியவான் இல்லையா? இன்னொன்னு சொல்றாங்க, சமாதானப்படுத்துபவன் பாக்கியவான். உங்களை படுத்துறவனும் பாக்கியவான் தான், மத்தவங்களை சமாதானப்படுத்துறவங்களும் பாக்கியவான் தான். சரியா? அப்ப உங்களை நீங்க சமாதானப்படுத்துங்க. தியானத்திற்கான மிகப்பெரிய தடையே
நம்ம சமாதானம் இல்லாமல் இருப்பது. நம் மனதில் நிறைய தேவைகளை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஏமாற்றங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே தியானத்துக்கு தடை. அதனால எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. நன்றாகவேங்கிறத விட சரியாகவே நடந்ததுங்கிறது கரெக்டான மீனிங். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சரியாகவே நடக்கும். இன்று நான் செய்வது நாளை விளைவை கொடுக்கிறது. நேற்று நான் செய்தது இன்று விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நேற்று செய்ததை என்னால் மாற்ற முடியாது. இப்ப வருகின்ற விளைவுகளை ஏற்றுக்கொள்கின்றேன். என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இனி செய்வது நல்லதாக இருக்கிறது. அப்ப ஃபியூச்சர் எனக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அதில் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அப்ப நான் மனதை சமாதானமாக வைக்கிறேன். எனக்கு எந்த தவறும் நடக்கல, எந்த கெடுதலும் நடக்கல. சரிங்களா? எனக்கு எல்லாம் சரியா நடந்துட்டு. உன்னுடையது எதை இழந்தாய்? எதற்காக அழுகிறாய்? நீ எதை கொண்டு வந்தாய்? இல்லையா? நீ எதை எடுத்தாலும் அது இங்கேயே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாலும் அது இங்கேயே கொடுத்துட்டு தான் போகும். இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதோ, மற்றொரு நாள் அது வேறொருடையது. இதுதான் உலக நியதி. ஜஸ்ட் சிம்பிள் இல்லையா? ஒண்ணும் எடுத்துட்டு போறதுக்கு இல்லைங்க. சரிதானா? அப்ப இருக்கிறது அப்போ பீஸ்ஃபுல்லா, ஒரு சமாதானமா, சரிங்களா? எல்லாரோடையும் ஒரு இணக்கமா, ஒரு மகிழ்ச்சியா, இதெல்லாம் வச்சு பழகணும். அப்ப தியானத்திற்கு அது மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னங்க? பாசிட்டிவ் திங்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? தி சீக்ரெட் வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையுமே சக்சஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? பாசிட்டிவான திங்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக்சர்ஸ் கொஞ்சம் சரியா வரலைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி தான் போடுறேன். இந்த இந்த பிக்சர் பெருசா தெரியுதா? ஜூம் ஆயிருக்கா? ஹோலா தெரியல. ஹோலா தெரியுதா? புரியல. நீங்க செலக்ட் பண்ண பிக்சர் எல்லாம் ஒரே ஃபோல்டர்ல தெரியுது, தனித்தனியா ஸ்லைடு ஷோ மாதிரி தெரியல. அப்படியா? இவ்வளவு நேரம் அப்படித்தான் இருக்கா? ஆமா. என்னமா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்போம். ஸ்லைடு இல்லாம நான் பேசுறதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் நல்லா ஆகுதுங்க ஐயா. இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் சாரி பட் சரி, கனகாம சொல்லாததுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை. நீங்க இந்த பிக்சர் ஆடியோ தனியா எடுத்து நான் போட்ட பிக்சர்ஸ் எல்லாம் தனியா நீங்க ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ போடணும். சரியா? ஓகேங்க. ஓகே. சரி. அட்டடா, இப்போ வந்து உங்களுக்காக எடுத்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கணும்னு தான் இது பண்ணேன் நான். சரிங்களா? எல்லாமே ஒவ்வொன்றையுமே ஜூம் பண்ணி நான் இங்க ஒவ்வொன்றையும் ஜூம் பண்ணி தான் எனக்கு தெரியுது. பட் அதனால உங்களுக்கு அப்படியே தெரியுங்கிறத நான் நினைச்சிட்டேன். சின்னதா காமிக்கிறது கூட ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இப்ப ஜூம் தெரியுதாமா? இப்ப தெரியுதுங்க ஐயா. ஓகே, குட். சரி, ஓகே. இப்பதான் பேசணும். சமாதானம் என்று இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேனே. ஓ சாரி. ஓகே. சரி, இது எல்லாமே பெரிய பிக்சரா தான் இருக்கு. சரி, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஓகே. ஓகே, குட். இந்த பிக்சர்ல தான் இப்ப பார்த்துட்டு இருந்தேன் நம்ம. ஓகே, ரைட். சரி, அம்மா போடுறப்ப வீடியோல எல்லாத்தையும் வச்சு போட சொல்றேன். ஓகே, குட். பாசிட்டிவ் திங்கிங். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாசிட்டிவ் திங்கிங். எப்பவுமே நேர்மறையா சிந்திக்கிறது. எதிர்மறையா சிந்திக்கிறது இயல்பு நமக்கு. சரிங்களா?
ஒண்ணுல இருந்து நம்பிக்கை இழக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் நம்புறது அப்படிங்கிறது ஈஸி இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங். நம்ம முதல்ல சொல்லுவோம்ல, யாராவது என்ன மெடிடேஷன் பண்ண எப்படி போகுதுன்னா, நல்லா போகுதுன்னு சொல்லுங்களேன். என்னப்ப அது நல்லா போனா என்ன, அவங்க போகாட்டினா அவங்க என்ன வந்து நம்மள உள்ள இன்னும் பண்ண போறாங்க? ஒண்ணும் இல்ல. எது நடந்தாலுமே பாசிட்டிவா பேசுறது, எப்பவுமே எதையுமே பாசிட்டிவா பாக்குறது, ஒரு பிரச்சனையை கூட பாசிட்டிவா பாக்குறது. ஏன்னா பிரச்சனை கூட ஏதோ ஒரு கர்மா வெளியேற்றுறதுக்கு தானே, இல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தானே. அப்ப எப்பவுமே திங்கிங் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கும். இப்போ நம்ம ஈவினிங் பேட்ச் வர்றப்ப அன்பர்களோட ஸ்ட்ரென்த் வந்து குறையுது இல்லையா? முதல்ல 200 300 வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 150 to 200 தான் வருவாங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஒரு சிச்சுவேஷன். இப்ப நம்ம கம்மி ஆகிறப்ப தான் இன்னும் நம்ம என்ன கொடுக்கலாம் மக்களுக்கு, எப்படி கொடுக்கலாம் மக்களுக்கு, இன்னும் என்ன பண்ணா மக்களுக்கு அதிகமா கொடுக்க முடியும், சரிங்களா? அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க வரும். அப்ப இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம். அப்ப அந்த பாசிட்டிவான வைபுக்குள்ள நம்ம எப்பவுமே போகணும், சரிங்களா? இல்ல கம்மியா வர்றாங்க, இப்படி வர்றாங்கன்னு அதுல நெகட்டிவாவே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்சஸ் ஆக முடியாது. அப்ப நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை நேர்மறையா சிந்திக்கிறது. ஏன்னா எல்லாமே இறை செயலா இருக்கிறப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம மனம் சரியா இருந்தா அதை சரியா பார்க்குது. நம்ம மனம் சரியில்லாட்டி அது சரியா பார்க்கல. புரியுதுங்களா? அப்ப நம்ம மனதை சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை, சூழலை நாம் இங்க உருவாக்கணும். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் திங்கிங். சில நேரங்கள் மெடிடேஷன் செட் ஆகாது. ஆமா, செட் ஆகாது. அது பல காரணங்கள் இருக்கு. சரி, உங்க உணவுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா 16 காரணங்கள் இருக்கு உங்களுக்கு மெடிடேஷன் செட் ஆகாது. சரியா? அப்போ ஓகே. இப்போ நல்லா வர்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், என்ஜாய் பண்றோம். பட் நல்லா வரல அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பாவ கர்மா அப்ப கழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா வந்தப்போ உங்க புண்ணிய கர்மா போயிருச்சு, நல்லா வராதப்போ உங்க பாவ கர்மா போயிருச்சு. அப்ப எது பெஸ்ட்? அப்ப உங்களுக்கு நல்லா வரலன்னு வைங்க, இறைவா நன்றி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப தூக்கம் நல்லா வரல, இறைவா நன்றின்ட்டு நீங்க இருக்கணும். புரியுது? ஆக்சுவலா அதான் உண்மை. நைட் தூக்கம் வரலையே உங்க பாவ கர்மா வெளியே போகும். சரி, அப்ப வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப கொஞ்சம் நேரத்துல படுக்கலாமா, கொஞ்சம் பிராக்டிஸ் அதிகப்படுத்தலாமா, அல்லது ஒரு கிளியர் சூப் வச்சு குடிக்கலாமா, அல்லது ரிலாக்ஸேஷன் போட்டு பண்ணலாமா, ஏதாவது சம்திங், இல்ல நேச்சுரா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேற பல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். சரிதானே? பல விஷயங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியாது. அப்ப எதை நினைச்சாலும் பாசிட்டிவ் திங்கிங். மெடிடேஷன்லயும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் திங்கிங்ல இன்னொரு ஹையர் லெவல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க மெடிடேஷனை ஹையர் லெவல் அச்சீவ் பண்ணதா ஃபீல் பண்ணுங்க, பாவனை செய்யுங்க. மகான்கள் உணர்ந்த அந்த எட்டர்னல் ஸ்பேஸோட அந்த ஒரு வைபை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க. அப்ப எப்படி இருப்போங்கிறத ஒரு இமேஜின் விட ஃபீல், டைரக்டா அதை பாவனையா உணரணும். சரிங்களா? அதெல்லாமே பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ். சும்மா இருக்கிறப்போ எல்லாம் தியானத்தில் நம்ம ஹையர் லெவல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். இது வந்து தியானத்துல ஹையர் லெவல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்க லைஃப்ல நீங்க ஹையர் லெவல் இருக்கிறதுக்கான திங்கிங் ஈக்குவல் டு இது. ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல எதை வைக்கிறதுனே தெரியல எனக்கு. பட் சத்சங்கம் சொல்லிட்டேன், அதுவும் குருவோட தொடர்பு தான். பட் இது வந்து டைரக்டா குருவை வந்து நீங்க நிறைய பற்றி நிக்கணும், பற்றுக்களை விடணும். நான் அதை விடுறப்ப சொல்றேன். இந்த இதுக்கு தியானத்துக்கு எதெல்லாம் எதிர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விஷயம் சொல்றேன் நான். சரிங்களா? அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பற்று. சரிங்களா? ஆனா ஒரே ஒரு பற்று மட்டும் வேணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று ஒரு குறள். இந்த பற்றற்றான் அப்படிங்கிறவங்க 2 பேர். ஒண்ணு இறைவனை நீங்க எடுத்துக்கலாம்,
பட் அது கொஞ்சம் கஷ்டம் எடுத்தோடனே பண்றது. அப்போ குருவை எடுத்துக்கலாம். குருவுக்கு எதன் மேலும் பற்று இருக்காது. பார்க்கறதுக்கு தான் அவங்களோட ஆக்டிவிட்டி சாதாரண மனிதர்களை போல இருப்பாங்க. பட் எதன் மேலேயும் அவங்களுக்கு பற்று, நன்றி உணர்வு இருக்கு. அது வேற. அன்னை லோகாம்பாள் அவங்க இறந்தப்போ மகிழ்ச்சி அழுதாங்கன்னு நான் கேள்வி. இது பற்றினால் வந்ததல்ல. எனக்கும் ஒரு முறை எங்க அம்மா தவறுனப்ப அழுகாச்சியே வரல எனக்கு. பட் இந்த கடைசியா பெரிய காரியம் பண்றதுக்கா அங்க மின்மயானம் போனப்ப அப்போ ஒரு ஃபீல், எனக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 சொட்டு கண்ணீர் ஆகும். பட் அது பற்றுனால வரல. பட் என்ன சொல்றது, அந்த ஒரு நன்றி உணர்வு, எனக்காக ஒரு ஆன்மா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வந்த நன்றி உணர்வு. அப்போ அந்த ஒரு தன்மை குருமகான்கள்ட்ட இருக்குது. 100% பற்றற்றவங்க அவங்க. சரிங்களா? எந்த ஒரு உயிருக்கும் துளி கூட தீங்கு நினைக்காத ஒரு ஆத்மா. அப்ப அந்த பியூர் சோல் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? சொல்றோம் இல்லையா, அந்த குருவுடைய சிந்தனை, குருவுடைய உருவ நினைவு, குருவுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் எல்லாம் நாங்க எல்லாமே 2வது. மகரிஷியோட, மகான்களோட டைரக்ட் ஸ்பீச் இன்னைக்கு நம்மளால கேட்க முடியும். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடையாது. சீரியஸா மனசுல வச்சுக்கோங்க. பிஃபோர் 100 இயர்ஸ் நமக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. உலகத்துல எத்தனாயிரம் வருஷமா மனிதர்கள் வாழ்றாங்க, இது வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பல மகான்களோட உரையை நம்மளால கேட்க முடியுது. மகரிஷியோட ஸ்பீச் இருக்கு. சரி, மகரிஷியோடைய உருவ நினைவு, அவர்களை ஆவாகனம் செய்வது, இன்னும் அவர்கள் சொல்படி நடப்பது அப்படிங்கிறதும் தியானத்துல சக்சஸ் பண்ணும். பட் அவங்களோட ஒரு வைபை நம்ம எடுக்கணும். குரு பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பக்தினா கண்மூடித்தனமா நம்புறத சொல்ல வரல. அந்த குரு மேல இருக்கிற ஒரு அன்பு, அது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப குருவை நீங்க எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தியானத்துல உயரும். மகரிஷி கூட சொல்லுவாங்க, தியானம் நடத்துறப்ப என்ன நினைச்சுக்கோங்க. சக்திகளை தவம் பண்றப்ப சொல்லுவாங்க, துரியத்திலிருந்து துவாதசாங்கம் போனோன்னையும் என் கையில பிடிச்சிட்டு அப்படியே மேல வாங்க, என்னுடைய தவ ஆற்றல் உங்களுக்கு உதவட்டும் பாரு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னை நினைச்சுக்கோங்க, நான் வான்காந்த களத்தில் இருக்கிறேன், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், இப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. கூடவே இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம்னா உங்களுக்கு அவங்கள ஃபீல் பண்ண முடியும். அது தியானத்துல நம்ம அவங்களோட ரொம்ப அதிக கனெக்ட் பண்ணணும். அடிக்கடி அவங்கள நம்ம நினைத்து சிந்தனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பட் இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் போட்டேன். உங்களுக்கு நிறைய தெரியும். நன்றி உணர்வு எப்பவுமே எதுலையுமே, எல்லாத்தையும் வாழ்த்தணும்னு சொல்லிட்டோம், அதுவே நன்றி உணர்வுக்கு மேல ஒரு செயல் தான். இருந்தாலும் நன்றி உணர்வு ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப இந்த செல்போன் உங்களுக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம, இல்லையா? எவ்வளவு போரா இருக்குல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு உலகத்துல எங்க இருந்து வேணா மக்கள் கூட நம்ம வீடியோல பேச முடியுது, எவ்வளவு பெரிய கிஃப்டட். அப்ப இப்படி ஒரு லைஃபை நம்ம வச்சிருக்கிறதுக்கு எப்பவுமே தேங்க்ஸும் சொல்லிட்டே இருக்கிற தன்மை இருக்கிறப்போ அவங்களுக்கு நிச்சயமா தியானத்துல ஆழமான ஒரு மாற்றம் கிடைக்கும். சரி, காலம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடுறேன். இயற்கை உணவு, நான் அது பல முறை சொல்லியிருக்கிறேன். மௌன காலங்கள்ல இயற்கை உணவு எடுக்கிறப்பவெல்லாம் வெரி டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் மெடிடேஷன்ல கிடைக்கும். குறிப்பா பழங்கள், காய்கறிகள் பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா, சரி, அதை அதிகமா சாப்பிட முடியாது, நீங்க ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் வராதவங்க ஏதோ ஒரு வேளை ஃபுட்டு, குறிப்பா மார்னிங் ஃபுட்டு, நேச்சர் ஃபுட்டை எடுத்துட்டு 10 மணிக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. பண்ணி பாருங்க, அந்த மெடிடேஷன் எப்படி வரும்னு பாருங்க. நான் 30 நாள் அனுபவிச்சு சொல்றேன். சரி, இல்லாட்டி இயற்கை உணவு ஒரு வேளைக்காவது எடுத்துக்கோங்க. குறிப்பா இரவு இயற்கை உணவு சாப்பிட்டு காலையில் மெடிடேஷன் பண்ணுங்க.
தீவிரமா மெடிடேஷன் பண்ணும். சரிங்களா? நான் அதில் அப்படியே சொன்னேன், நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மந்தத்தன்மை கொடுக்குற உணவுகள், பழைய உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இது அதை விட இம்பார்ட்டன்ட். சரிங்களா? A happy person is satisfied with everything. எல்லாத்துலயும் நிறைவு. நீங்க எந்த ஒண்ணுல நிறைவில்லைனாலும் தியானத்துக்குள்ள நிறைவா பயணிக்க முடியாது. இப்ப எல்லாத்துலயும் நிறைவு நிறைவு நிறைவு, எது எடுத்தாலும் நிறைவு. சரிங்களா? லைஃப் எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு. பொருளாதாரம் ரொம்ப நிறைவா இருக்கு. உறவுகள் எக்ஸலண்டா இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங்ல ஒரு விஷயம் தான் நிறைவு. சாட்டிஸ்ஃபைடு உங்க லைஃப்ல. தியானம் நல்லா வந்துருங்க. நான் என்ன பொறுத்து சொல்றேன், எனக்கு தியானம் நல்லா வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இதைத்தான் சொல்றேன். எனக்கு எந்த இடத்துலையும் குறைய சீரியஸா வெரி 100% 200% சாட்டிஸ்ஃபைடா இருக்கு லைஃப். இது கோடி கோடியா வேணும்னு இல்லை இல்லையா? மனம் இருந்தால் மார்க்கம். மனசுதான் போதுங்கிற நிறைவு வந்துருச்சுனாலே எல்லாமே வந்துடும் உங்களை தேடி. எனக்கு மெயின் சக்சஸுக்கு காரணம் வந்து அதுதான். சரிங்களா? ஓகே, இது எதை மீன் பண்ணுது? உருப்பட்ட ஆசைகள் மனதில் இல்லையா? அது தியானத்திற்கு மிகப்பெரிய தடை. சரிங்களா? ஆசைகள் எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தியானத்துல உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். சரிங்களா? ஆசைகள் தியானத்திற்கு மிகப்பெரிய தடை. சரியா? அப்ப தேவையில்லாத ஆசைகளை நீக்கிறதுக்கு தான் மகரிஷி ஆசை சீரமைத்தல் ஒரு பிராக்டிஸே பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து தியானத்துல வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய விஷயம் ஆசை சீரமைத்தல் பிராக்டிஸ். நல்ல ஆசைகள் வச்சுக்கோங்க, எல்லா ஆசையும் விடணும்னு சொல்லுங்க. தேவையில்லாத அளவுக்கு அதிகமான ஆசைகளை நீங்க தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைடோட முடிஞ்சுதா? எத்தனை இருக்கு? இதோட முடிஞ்சுது. ஓகே, இது அடுத்தது ஒண்ணு, அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். காலம் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகாதீங்க. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தியானத்திற்கு தடை தான் என்ன பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பட் ரொம்ப முடியல அப்படிங்கிறப்போ நேச்சர் ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. கெமிக்கலை ட்ரீட்மெண்ட் பேஸா வச்சுட்டு உங்க உடம்புக்குள்ள அனுப்பாதீங்க. டேப்லெட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அப்ப வெளியில கெமிக்கல் எந்த அளவுக்கு மோசம் பண்ணுதோ அது மாதிரி 100 மடங்கு மோசம் உள்ள போற கெமிக்கல் பண்ணும். சரிங்களா? அதனால மெடிசனுக்கு வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு இல்லையா? மூலமான இறைவன்ல இருந்து வந்த அவன் கொடுத்த ஈகை மூலிகை தான் ட்ரக்ஸா கன்வெர்ட் ஆச்சு. பட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த மெடிசன்ஸ், குறிப்பா கெமிக்கல் இருக்கிற மெடிசன்ஸ் உங்களோட தியானத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஆனா நீங்க கேஷுவலா எனக்கு சுகர் இருக்குதுங்க, எனக்கு பிபி இருக்குதுங்க, எனக்கு தைராய்டு இருக்குதுங்க, அது இருக்குதுங்க, இது இருக்குதுங்கன்னு சௌரியத்துக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க. புரியுதா? இதெல்லாம் மெடிடேஷனுக்கு மிகப்பெரிய தடைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து டோட்டல் செயற்கையான விஷயங்கள், நேச்சரே கிடையாது. நேச்சருக்கு எகெயின்ஸ்டான விஷயம். சரியா? நேச்சருக்கு எகெயின்ஸ்டான விஷயம் அது. எப்படி வெள்ளையா முடி மாறுறதை நீங்க கருப்படிச்சா எப்படி எகெயின்ஸ்டா மாத்துறீங்களோ அப்படி ஒரு விஷயம் வந்து மெடிசன்ஸ். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிஸ்லயே அல்லது ஃபுட்டுலயே அல்லது நேச்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லயே முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுங்க. கெமிக்கல் மெடிசன்ஸ் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. அது மெடிடேஷனுக்கு ரொம்ப பெரிய தடையா இருக்கும். ஃபைனல் ஒன் நான் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, சர்வீஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். எந்த அளவிற்கு நீங்க உங்க உடலையோ உயிரையோ மனதையோ
நான் லாஸ்ட் டைமே சொன்னேன்னு தெரியல, தொண்டு அப்படிங்கறத பத்தி நிச்சயமா அதை பண்ணுங்க. குறிப்பா ஆன்மீக சேவையில ஈடுபடும், கொஞ்ச நேரமாவது ஈடுபடுங்க. அது உங்களோட தியானத்துல மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். சரிங்களா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, அதாவது தியானத்திற்கு தடையா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பதஞ்சலி மகரிஷி அவங்க நமக்கு சொன்ன அந்த 10 பாயிண்ட சொல்லி நம்ம வந்து நிறைவு செய்வோம். தியானத்திற்கு எதெல்லாம் மிகப்பெரிய தடையா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நோய். சரிங்களா? இது ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் நான் பண்ணல. நோய், உடல்ல நோய் இருப்பது என்பது தியானத்திற்கு மிகப்பெரிய தடை. ஒன்று. ரெண்டாவது பற்று. அதான் நம்ம ஆசை சீரமைத்தலோட டோட்டல் கோரே வந்து பற்றற்ற நிலைக்கு நம்ம போறதுதான். சரிங்களா? பற்றுக்கள் இருக்கிறதுக்கு பேர் பற்றுதான் ஆசைன்னு சொல்றோம். அப்ப இந்த உலக பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்று, என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பொருட்கள், என்னுடைய வீடு, சரியா? அப்ப இது எல்லாமே என்னுடையது என்னுடையது என்னுடையதுங்கிற பற்று இருக்கிற வரைக்கும் துன்பம் நிச்சயமா வரும், தியானம் வராது. ஏன்னா நீங்க தியானத்துல தடையே எதுன்னு பாத்தீங்கன்னா பற்றுதான். இந்த பற்றுதான் வந்து 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 நிக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. சைலண்டா இருக்கிறீங்கன்னா பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும். ஓகே. மூன்றாவது சந்தேகம். அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நோய். தியானத்தில் நமக்கு நிறைய வரும். நம்ம சரியா தான் போறோமா, கரெக்டா, சரிங்களா? அதனாலதான் நான் போன வகுப்புல சொன்னேன், வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் மெடிடேஷன், வாட் இஸ் கோயிங் ஆன், அதுல என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்கணும். அதனால டவுட்ஸ் வந்து வரவே கூடாது, சந்தேகப்படக்கூடாது. டவுட்ஸ் வர்றதுங்கிறத விட அந்த ஒரு சந்தேகப்படுற புத்தி இருக்கு பாருங்க, அது வந்து தியானத்துக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு. அதே போல மன சலிப்பு, அது என்ன சொல்றது, மனதுல ஒரு உற்சாகம் இல்லாம மனம் ஒரு சலிப்பு தட்டும். மனசுக்கு இது இயல்பு. கெட்ட விஷயத்த செய்ய சொன்னா சௌரியத்துக்கு எடுத்து படம் போடு, பாக்குறேன், நான் 2 படம் பாக்குறேன், போடுங்க இப்ப சொல்லுங்க, சரியா? நான் கூட்டிட்டு போய் குட் பேட் அக்லின்னு விடுங்க, படம் பார்த்துட்டு பயங்கரமா கைதட்டிட்டு கிடக்கும். உடம்பு முடியலனாலும் கிடக்கும். கெட்டதுக்கு அப்படித்தான். பட் நல்லதுல மனசு சலிக்கும் கொஞ்சம். அதுல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக இது சொல்றாரு அவர். சோம்பேறித்தனம். இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு விஷயம். தியானத்திற்கு தடை அப்படிங்கிறது சோம்பல். சரி, வள்ளுவர் சொல்வார்ல, ஒரு 4 விஷயம் வாழ்க்கைக்கே தடை. 4 விஷயம் சொல்லுவார். மடி, சரி டக்குன்னு அந்த குரல் ஞாபகத்துக்கு வரல, ஒரு 4 விஷயம் சொல்வார். சரிங்களா? அந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கிறதுல அதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. அதனால சோம்பேறித்தனம் வந்து தடை அப்படிங்கிறார். அப்புறம் அலட்சியம், இக்னோரன்ஸ். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, இதே கான்செப்ட் தான். அலட்சியம் பண்றது தியானம் தான், அப்புறம் பண்ணிக்கலாம் போ. இது வந்து மிகப்பெரிய தடை. 6 மணி தியானம்னா 6 மணி தியானம். உயிரே போ, சரி தியானம் பண்ணி போடு போ, என்ன ஆயிர போகுது போ. சரிங்களா? அப்ப அந்த அலட்சியம் வந்து நமக்கு மிகப்பெரிய தடை. உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை நம்ம தியானத்திற்கு மிகப்பெரிய தடை. எண்ணங்களோட எழுச்சிகள், உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை மிகப்பெரிய தடைன்னு சொல்றாங்க. அதே போல தவறான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். தவத்தை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, தப்பு தப்பான விஷயங்களை கேள்விப்படுறது, அதைய உண்மைன்னு நம்புறது, சரிங்களா? இதெல்லாம் இந்த தவறான புரிதல்கள் வந்து தியானத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடையா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு ஸ்டேட் போயிட்டோம், அதை நழுவ விடுறது. அது எதனால? கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இல்லை, தொடர்ச்சி இல்லை.
ஒரு 30 நாள் நான் தியானம் பண்றேன், நல்ல ஒரு பீக்கு போறேன், அல்லது ஒரு 5 நாள் மெடிடேஷன் மௌனம் பண்ணி பீக்ல போறேன். அதை கொஞ்சமா தக்க வச்சுக்கணும் இல்ல. அந்த அடைந்த நிலையை வலுவ விடுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா அவங்க சொல்றாங்க. அதே போல மறதி இல்லையா, அது மிகப்பெரிய தடை. மறதி, சோம்பல், அதீதமான தூக்கம், இந்த 10 விஷயங்களும் நம்ம தியானத்திற்கு தடையா இருக்கிற விஷயம்னு பதஞ்சலி மகரிஷி நமக்கு சொல்றாங்க. இதெல்லாம் செக் பண்ணி நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி இந்த மெடிடேஷன்ல ஹையர் லெவல் போறதுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிற, எனக்கு தெரிஞ்சு இப்ப இன்னைக்கே ஒரு 20 பாயிண்ட் பக்கம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பாயிண்ட் போட்டு நோட் பண்ணல, எனக்கு மைண்ட்ல வந்ததெல்லாம் அப்படியே இன்சா எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் செஷனா இருக்கு. இது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் தியானத்துல நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 செஷன் இது ஒரு 25-30 பாயிண்ட் இருந்தா போதும். இன்னும் லிஸ்ட் மேந்துட்டு தான் போகுது. அது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பத்தி பார்ப்போம். சரி, நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு 10 சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கொண்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஈவினிங் செஷன்ல. நீங்க உங்களோட சஜஷன்ஸ் கூட எனக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, சரிங்களா? அந்த விஷயத்துக்குள்ள ஒரு 10 பாயிண்ட் நம்ம வந்து பர்டிகுலரா சொல்லலாம். இப்ப நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கான 10 விஷயம், உறவுகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு 10 விஷயம், இல்ல ஒரு பொருளாதாரத்துல சிறப்பா விளங்குறதுக்கு ஒரு 10 விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப டாப்பான விஷயங்களை எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்போ இதை வந்து தொடர்ந்து பண்ணலான்னு திட்டமிட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க சஜஷன் டைம்ல சொல்லலாம். சரி, உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். தியான நிலைக்கு வந்து வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த தெய்வீகமான நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒரு பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்க வாழ்க வாழ்க. மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, ரொம்ப நன்றி.